உலகத்துல வேற எந்த நாட்டிலயுமே இல்லாத வகையில அணுசக்தியில இயங்குற ப்ரோவெஸ்னிக் அப்படிங்கிற இந்த ஏவுகணையை ரஷ்யா கடந்த மாதம் வெற்றிகரமா சோதிச்சு பார்த்தாங்க. அதை தொடர்ந்து எவ்வளோ தூரம் வேணும்னாலும் தொலைவுக்கு பயணிக்கிற அளவுக்கு ஒரு அணுசக்தியில இயங்கக்கூடிய பொசைடன் நீர்மூழ்கி ட்ரோனையும் சோதனை செஞ்சாங்க. அதுவுமே வெற்றிகரமா ரஷ்யா மேற்கொண்டாங்க. ஸோ இந்த ட்ரோன் புதிய நீர்மூழ்கி கப்பலோட இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ கப்போரோசுக் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கடலுக்கு அடியில ஆயுதங்களை கொண்டு செல்ற வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல பொருத்தப்பட்டிருக்கிற அந்த ரோபோட்டிக் அமைப்புகள் எல்லாமே அது வழியா ரஷ்ய கடல் எல்லை பாதுகாக்கப்படுவது உறுதி அப்படின்ட்டு நம்மளுடைய ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்ட்ரோ பெலோசோவ் சொல்லியிருக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் அணுசக்தி ஏவுகணை மற்றும் நீர்மூழ்கி ட்ரோன் சோதனையை ரஷ்யா மேற்கொண்டதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, அகெயின் அவங்க வந்து 30 வருஷங்களா நிறுத்தி வச்சிருந்த அணு ஆயுத சோதனைகளை திரும்பவும் நடத்துங்க அப்படின்ட்டு அமெரிக்க பாதுகாப்புத்துறைக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார்.